வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் 8ஆம் வகுப்பு தமிழில் இருந்து மாதிரி வினாத்தாள் 19 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கான PDF டெலகிராம் சேனலில் இருக்குது. இந்த PDF மட்டும் இல்லை, இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட எல்லா வீடியோவோட PDFும் டெலகிராம் சேனலில் இருக்குது. PDF வேணும்னு நினைக்கிறவங்க டெலகிராம் சேனலில் இருந்து PDF டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவுக்கான கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, கீழ்கண்டவைகளில் தவறானது எது? ஃபர்ஸ்ட் ஒன், அயோத்திதாசர் 1845ஆம் ஆண்டு மே திங்கள் 20ஆம் நாள் சென்னையில் பிறந்தார். அயோத்திதாசர் 1845ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் நாள் சென்னையில் பிறந்தார். அடுத்து, இவர் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்தவர். அயோத்திதாசர் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்தவர். அடுத்து, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் அயோத்திதாசர். ஆன்சர், மேற்கண்ட எதுவும் இல்லை. தவறான கூற்றுகள் எதுவும் இல்லை, அனைத்துமே சரியான கூற்றுகள். அடுத்தது, புதுமை பித்தனின் இயற்பெயர். ஆன்சர், சோ விருத்தாசலம். புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருத்தாசலம். அடுத்தது, எவ்வகை இலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3ஆக பிரிக்கலாம்? ஆன்சர், யாப்பு. யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3ஆக பிரிக்கலாம். அடுத்தது, செய்யுளில் ஓசை இன்பமும் பொருளின்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமை எது? ஆன்சர், தொடை. செய்யுளில் ஓசை இன்பமும் பொருளின்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமை தொடை. அடுத்தது, அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களில் அல்லாதது எது? ஆன்சர், புத்தரது ஆதிவேதம். புத்தரது ஆதிவேதம் என்பது அயோத்திதாசர் எழுதிய நூல். அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் போகர் 700, அகத்தியர் 200, பாலவாகடம். அடுத்து, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் கூறப்படுபவர் யார்? ஆன்சர், பாரதியார். புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். அடுத்தது, செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என்ற பாடல் வரியை பாடியவர்? ஆன்சர், து. அரங்கன். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என பாடியவர் து. அரங்கன். அடுத்து, பொறுத்துக. சூழ்களி என்பதன் பொருள் சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வைப்பு என்பதன் பொருள் நிலப்பகுதி. பழமை என்பதன் பொருள் தொல்லை. இசை என்பதன் பொருள் புகழ். சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வைப்பு நிலப்பகுதி, பழமை தொல்லை, இசை புகழ். அடுத்தது, இருதினை ஐம்பால் இயல்நெறி வழாமை என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். இது தமிழ்மொழி மரபு என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. இருதினை ஐம்பால் இயல்நெறி வழாமை என்பது தமிழ்மொழி மரபு என்னும் தலைப்பில் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது, செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறியவர் தொல்காப்பியர். செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறியவர் தொல்காப்பியர். அடுத்து, திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புக்கு பௌத்த கோட்பாட்டின் அடிப்படையில் புதிய விளக்கம் தந்தவர் அயோத்திதாசர். திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புக்கு பௌத்த கோட்பாட்டின் அடிப்படையில் புதிய விளக்கம் தந்தவர் அயோத்திதாசர். அடுத்தது, என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்கும் முன்னோடி என அயோத்திதாசரையும் தங்கவயல் அப்பாதுரையாரையும் கூறியவர் பெரியார். பெரியாரின் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துகளுக்கும் முன்னோடி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும். அடுத்தது, வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் படைவேழம். வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் படைவேழம். அடுத்தது, கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம். கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம். அடுத்து, மீராவின் இயற்பெயர் மீ. ராசேந்திரன். மீராவின் இயற்பெயர் மீ. ராசேந்திரன். அடுத்தது, பொறுத்துக. சிங்கம் முழங்கும்
பசு கதறும் கரடி கத்தும் யானை பிளிரும். சிங்கம் முழங்கும் பசு கதறும் கரடி கத்தும் யானை பிளிரும். அடுத்தது தொல்காப்பியத்தில் இடம்பெற்ற அதிகாரங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 3. தொல்காப்பியத்தில் இடம்பெற்ற அதிகாரங்களின் எண்ணிக்கை 3. அடுத்தது 18வது கேள்வி. தவறானது எது? பாரதியார் பற்றிய கூற்றுகள். ஃபர்ஸ்ட் ஒன், பாரதியார் பன்முக ஆற்றல் பெற்றவர் என்பது சரி. இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தினார் என்பதும் சரி. தமிழன் என்ற இதழ் மூலம் சமூக சிந்தனையை ஊட்டியவர் என்பது தவறானது. ஒரு பைசா தமிழன் என்ற இதழ் மூலம் சமூக சிந்தனையை ஊட்டியவர் அயோத்திதாச பண்டிதர். அடுத்தது, சந்திரிகையின் கதை தராசு உரைநடை நூலை எழுதினார் என்பது சரி. பாரதியார் சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களை எழுதினார். அடுத்தது, மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் வைப்பு. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. அடுத்தது, கல்வெட்டில் உள்ள எழுத்துகளின் அமைப்பில் அல்லாதது எது? ஆன்சர் குறியீடுகளாக காணப்பட்டன என்பது தவறானது. கல்வெட்டில் உள்ள எழுத்துகளின் அமைப்பு. கல்வெட்டில் வட எழுத்து காணப்படும். மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை. ஏகார ஓகார குறில் நெடில் வேறுபாடில்லை. அடுத்தது, தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துகள் வழக்கில் இருந்தன என்பதற்கு சான்று. அரச்சலூர் கல்வெட்டு. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துகள் வழக்கில் இருந்தன என்பதற்கான சான்று அரச்சலூர் கல்வெட்டு. அடுத்தது, கண்ணெழுத்து படுத்த கண்ணு பல் பொதி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். கண்ணெழுத்து படுத்த கண்ணு பல்பொதி என்ற வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். அடுத்தது, செந்தமிழ் அந்தணர் என்றழைக்கப்படுபவர் ரா இளங்குமரனார். செந்தமிழ் அந்தணர் என்றழைக்கப்படுபவர் ரா இளங்குமரனார். அடுத்தது, தவறானது எது எவை? ஃபர்ஸ்ட் ஒன், இடையின மெய்யெழுத்து 7ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன என்பது தவறானது. இடையின மெய்யெழுத்து 7 என்பது தவறு. இடையின மெய்யெழுத்து 6. அடுத்து, வல்லின மெய்யெழுத்து 6ம் தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன என்பது தவறு. வல்லின மெய்யெழுத்து 6ம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அடுத்தது, உயிரெழுத்துக்கள் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன என்பது சரி. அடுத்தது, சரியானதை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன், இல் மேல்வாய் நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும். இல் என்பது மேல்வாய் நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும். அடுத்து, இல் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கும். அடுத்து, ஈ என்பது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாய் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும். ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்து பொறுத்துக. கூகை குழறும் குயில் கூவும் சேவல் கூவும் புறா குணுகும். கூகை குழறும் குயில் கூவும் சேவல் கூவும் புறா குணுகும். அடுத்தது, கொஞ்சி குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி என்ற பாடலை பாடியவர் வாணிதாசன். கொஞ்சி குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி என்ற பாடலை பாடியவர் வாணிதாசன். அடுத்தது, காங்கேய நாடு எம்மண்டலத்தில் ஒன்று. ஆன்சர் கொங்கு மண்டலம். காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தில் ஒன்று. அடுத்தது, தவறானதை கண்டறி. ஃபர்ஸ்ட் ஒன், கெடி கலங்கி மிக வருந்தி. கெடி கலங்கி என்பதன் பொருள் மிக வருந்தி. வாகு என்பதன் பொருள் சரியாக. சேகரம் கூட்டம். விண்ணம் மேகம் என்பது தவறானது. விண்ணம் என்பதன் பொருள் சேதம். அடுத்தது, பழங்குடி சமுதாயத்தினர் எவ்வாறு அழைத்தனர்? ஆன்சர் காடர். பழங்குடி சமுதாயத்தினர் காடர் என அழைக்கப்பட்டனர். அடுத்தது, காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது குறிப்பு வினைமுற்று. காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டுவது குறிப்பு வினைமுற்று. அடுத்தது பொறுத்துக. உலக ஈரநில தினம் பிப்ரவரி 2. உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. உலக இயற்கை தினம் அக்டோபர் 3. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் அக்டோபர் 5.
உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் அக்டோபர் 5. அடுத்தது 33. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது? ஆன்சர் நடுவு நிலைமை. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. அடுத்தது தவறானதை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன், பழங்குடியினர் ட்ரைப்ஸ் என்பது சரி. மலைமுகடு ரிட்ஜ், புதர் திக்கெட், சமவெளி வேலி என்பது தவறானது. சமவெளி பிளைன், வேலி பள்ளத்தாக்கு. அடுத்தது நீலகேசி பற்றிய கருத்துகளுள் தவறானது எது? ஃபர்ஸ்ட் ஒன், சமண சமய கருத்தை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும். நீலகேசி சமண சமய கருத்தை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும். அடுத்து கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கம் கொண்டது. நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கம் கொண்டது. அடுத்தது சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக நூல். நீலகேசி சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக நூல். அடுத்து இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நீலகேசியின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஆன்சர் ஏதுமில்லை. தவறானது ஏதுமில்லை, அனைத்துமே சரியானது. அடுத்தது நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமையாகும். நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமையாகும். அடுத்தது நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 3. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3. அடுத்தது கவிமணி எழுதிய கதர் பிறந்த கதை என்பது கவிதை நூல். கவிமணி எழுதிய கதர் பிறந்த கதை என்பது கவிதை நூல். அடுத்தது நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகளில் பொருந்தாதது எது? ஆன்சர் நாட்டு மருத்துவம். நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகளில் பொருந்தாதது நாட்டு மருத்துவம். அடுத்தது கவிமணி எழுதிய வருமுன் காப்போம் என்ற தலைப்பு எந்நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் மலரும் மாலையும். வருமுன் காப்போம் என்ற தலைப்பு மலரும் மாலையும் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து பயின்று வரும் அணி பிரிது மொழிதல் அணி. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து பிரிது மொழிதல் அணி. அடுத்து நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற வரி இடம்பெற்ற நூல் திருக்குறள். நோய் நாடி நோய் முதல் நாடி திருக்குறள். அடுத்து சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். அடுத்து பெயரச்சத்தில் சரியானதை தேர்வு செய். ஆன்சர் 3 காலத்தையும் காட்டும். பெயரச்சம் 3 காலத்தையும் காட்டும் என்பது மட்டும் சரியானது. அடுத்தது பொறுத்துக. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல் தற்செயல் நிகழ்வு. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல் என்பது தற்செயல் நிகழ்வு. பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாரா நிகழ்வு. ஆன்சர் 2413. அடுத்தது கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியை அழகு என கூறியவர் குமரகுருபரர். கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியே அழகு என கூறியவர் குமரகுருபரர். அடுத்தது ஆலங்குடி சோமு பிறந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். ஆலங்குடி சோமு பிறந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். அடுத்தது மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்வதற்கு அடிப்படையில் விளங்குவது கல்வி. மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்வதற்கு அடிப்படையில் விளங்குவது கல்வி. அடுத்து 49. திருவிக எழுதிய நூலில் மாறுபட்டது எது? ஆன்சர் தமிழர் வரலாறு. திருவிக எழுதிய நூல்கள் தமிழ்ச்சோலை, பெண்ணின் பெருமை, இளமை விருந்து. தமிழர் வரலாறு பொருந்தாதது. அடுத்தது பொறுத்துக. இயற்கை ஓவியம் என அழைக்கப்படுவது 10 பாட்டு நூல்கள். இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கை தவம் சீவக சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை ஓவியம் 10 பாட்டு, இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம். ஆன்சர் 3142. அடுத்தது படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பது 8ஆம் வேற்றுமை. படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பது 8ஆம் வேற்றுமை. அடுத்து கனகச்சுனை என்பதன் பொருள் பொன்வண்ண நீர்நிலை. கனகச்சுனை என்பதன் பொருள் பொன்வண்ண நீர்நிலை. அடுத்து தவறானதை கண்டறி. ஃபர்ஸ்ட் ஒன், தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் சுந்தரர். இவர் அருளியது 7ஆம் திருமுறை. இவர் பாடிய பாடல் கேதார பதிகத்தில் உள்ளது. ஆன்சர் அனைத்தும் சரி. தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் சுந்தரர். சுந்தரர் அருளியது 7ஆம் திருமுறை.
சுந்தரர் பாடிய பாடல் கேதார பதிகத்தில் உள்ளது. ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்தது தவறானதை கண்டறி. ஃபர்ஸ்ட் ஒன், கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. 150 பாடல்களை கொண்டது. நெய்தல் கலியில் பாடல்களை இயற்றியவர் நல்லந்துவனார். கலித்தொகையை தொகுத்தவரும் இவரே. கலித்தொகையை தொகுத்தவரும் நல்லந்துவனார். ஆன்சர் அனைத்தும் சரி. கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. கலித்தொகையில் 150 பாடல்கள் உள்ளது. நெய்தல் கலியில் பாடல்களை இயற்றியவர் நல்லந்துவனார். கலித்தொகையை தொகுத்தவரும் நல்லந்துவனார். அடுத்தது பொறுத்துக. சிந்து சமவெளி பானை ஓடு. ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாழி. கண்டியூர் மண்கலம். கீழடி சுடுமண் பொருள். சிந்து சமவெளி பானை ஓடு, ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாழி, கண்டியூர் மண்கலம், கீழடி சுடுமண் பொருள். ஆன்சர் 4, 1, 2, 3. அடுத்தது பிரம்பு எந்த தாவர வகையை சார்ந்தது? ஆன்சர் கொடி. பிரம்பு கொடி வகையை சார்ந்தது. அடுத்தது நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் புறநானூறு. அடுத்தது தோல் கருவியில் அல்லாதது எது? ஆன்சர் சேகண்டி. சேகண்டி என்பது கஞ்சக்கருவி. தோல் கருவிகள் உடுக்கை, குடமுழா, திமிலை. உடுக்கை, குடமுழா, திமிலை ஆகியவை தோல் கருவிகள். அடுத்தது தவறானதை தேர்க. ஃபர்ஸ்ட் ஒன், திருவாசகம் படித்தான் 2ஆம் வேற்றுமை. திருவாசகம் படித்தான் என்பது 2ஆம் வேற்றுமை. தலை வணங்கு என்பது 3ஆம் வேற்றுமை. மலைவீழ் அருவி 5ஆம் வேற்றுமை. மலைக்குகை 2ஆம் வேற்றுமை என்பது தவறு. மலைக்குகை 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமை உருபு கண். மலைக்குகை மலைக்கண் குகை. அடுத்தது அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும். ஆன்சர் குற்றமற்ற ஆட்சி. அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். அடுத்தது சரியானதை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்களில் ஒன்று தகடூர் யாத்திரை. தகடூர் இன்று தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. இந்நூலில் சில பாடல்கள் புறத்திரட்டில் உள்ளது. ஆன்சர் அனைத்தும் சரி. ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்களில் ஒன்று தகடூர் யாத்திரை. தகடூர் இன்று தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. இந்நூலின் சில பாடல்கள் புறத்திரட்டில் உள்ளது. அடுத்தது வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியம். அடுத்தது ஆண்பொருணை என்றழைக்கப்படும் ஆறு அமராவதி. ஆண்பொருணை என்றழைக்கப்படும் ஆறு அமராவதி ஆறு. அடுத்து கிரேக்க அறிஞர் தாலமி எந்நகரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டார்? ஆன்சர் கரூர். கிரேக்க அறிஞர் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டார். அடுத்தது 65. தவறானதை தேர்க. மரளி என்பதன் பொருள் காலன். அருவர் என்பதன் பொருள் தமிழர். பிலம் மலைக்குகை. முழை மலைக்குகை. ஆன்சர் ஏதுமில்லை. தவறானது ஏதுமில்லை, அனைத்தும் சரி. மரளி காலன், அருவர் தமிழர், பிலம் மலைக்குகை, முழை மலைக்குகை. அடுத்தது சரியானதை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன், கலிங்கத்து பரணி முதலில் தோன்றிய பரணி நூல். முதலில் தோன்றிய பரணி நூல் கலிங்கத்து பரணி. அடுத்து முதல் குலோத்துங்க சோழனின் அவைப்புலவர் ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் முதல் குலோத்துங்க சோழனின் அவைப்புலவர். அடுத்து இந்நூல் கலித்தாழிசையால் பாடப்பெற்றது. கலிங்கத்து பரணி கலித்தாழிசையால் பாடப்பெற்றது. அடுத்து வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி. வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி. ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்தது எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். அடுத்து வல்லினம் மிகும் இடங்களை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன், 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகும். செகண்டு, 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகும் என்பது சரி. ஆன்சர் 1, 2 மட்டும் சரியானது. அது இது பின் வல்லினம் மிகும் என்பது தவறு. அது இது பின் வல்லினம் மிகாது.
எழுவாயை அடுத்து வல்லினம் மிகும் என்பதும் தவறு. எழுவாயை அடுத்து வல்லினம் மிகாது. அடுத்தது, திருமூலரின் திருமந்திரம் எத்தனையாவது திருமுறையில் உள்ளது? ஆன்சர் 10ஆம் திருமுறை. திருமூலரின் திருமந்திரம் 10ஆம் திருமுறை. அடுத்து, குணங்குடி மஸ்தான் சாகிபுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். குணங்குடி மஸ்தான் சாகிபுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். அடுத்து, அயோத்திதாசர் தொடங்கிய ஒரு பைசா தமிழன் பத்திரிகை வார இதழ். அயோத்திதாசர் தொடங்கிய ஒரு பைசா தமிழன் என்பது வார இதழ். அடுத்தது, மாகாணி, வீசம் போன்றவற்றின் பெயரை குறிப்பிடு. ஆன்சர் அளவை பெயர். மாகாணி, வீசம் என்பவை அளவை பெயர். அடுத்து, தவறானதை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஞானி செயின்ட் என்பது சரி, நேர்மை இன்டெகிரிட்டி என்பது சரி, தொண்டு ரேஷனல் என்பது தவறானது. தொண்டு சேரிட்டி, ரேஷனல் பகுத்தறிவு, சீர்திருத்தம் ரீஃபார்ம். அடுத்தது, திருவெம்பாவை எந்த இறைவனை போற்றி பாடிய நூல்? ஆன்சர் சிவன். திருவெம்பாவை சிவபெருமானை போற்றி பாடிய நூல். அடுத்தது, எந்நூலை தழுவி கன்னிப்பாவை என்ற நூலை சேசுராசா எழுதினார். ஆன்சர் திருப்பாவை. ஆண்டாள் எழுதிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்ற நூலை சேசுராசா எழுதினார். அடுத்தது, மூமேத்தா எழுதிய நூல்களில் தவறானது எது? ஆன்சர் தொடுவானம். மூமேத்தா எழுதிய நூல்களில் தவறானது தொடுவானம். மூமேத்தா எழுதிய நூல்கள் கண்ணீர் பூக்கள், சோழநிலா, ஊர்வலம். அடுத்தது, அம்பேத்கர் எந்த ஆண்டு பொருளாதார படிப்பிற்கு லண்டன் சென்றார்? ஆன்சர் 1920ஆம் ஆண்டு. அம்பேத்கர் 1920ஆம் ஆண்டு பொருளாதார படிப்பிற்கு லண்டன் சென்றார். அடுத்தது, அம்பேத்கர் பற்றிய கூற்றில் எவை தவறானது அல்ல? ஃபர்ஸ்ட் ஒன், சமாஜ் சமாத சங்கம் தோற்றுவித்தார். அம்பேத்கர் சமாஜ் சமாத சங்கத்தை தோற்றுவித்தார். அடுத்து, காந்தியும் அம்பேத்கரும் பூனே ஒப்பந்தம் செய்து கொண்டனர். அடுத்து, சாயாஜிராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்றார். அம்பேத்கர் சாயாஜிராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்றார். அடுத்தது, இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற கட்டுரையை எழுதினார். இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற கட்டுரையை அம்பேத்கர் எழுதினார். ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்தது, டெரகோட்டா என்பது எம்மொழி சொல்? ஆன்சர் ஆங்கிலம். டெரகோட்டா என்பது ஆங்கில சொல். அடுத்தது, கலை உனக்கிழிந்த முழவு மருள் பெரும் பழம் என்று புறநானூறு எக்கருவியை கூறியது? ஆன்சர் முழவு. அடுத்தது, 81, யாருடைய காலத்திற்கு பிறகு கல்வெட்டில் தமிழ் எழுத்துகள் காணப்பட்டன? ஆன்சர் முதலாம் ராஜராஜ சோழன். முதலாம் ராஜராஜ சோழனின் காலத்திற்கு பிறகு கல்வெட்டில் தமிழ் எழுத்துகள் காணப்பட்டன. அடுத்தது, பொறுத்துக. கல்வெட்டு 3ஆம் நூற்றாண்டு, செப்பேடு 7ஆம் நூற்றாண்டு, வட்டெழுத்து வளைந்த கோடு, தமிழ் எழுத்து வரி வடிவம். ஆன்சர் 4321. அடுத்து, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பவர் யார்? ஆன்சர் தொல்காப்பியர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என கூறியவர் தொல்காப்பியர். அடுத்து, ககர வரிசையில் வரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி யாது? ஆன்சர் கா, கு, கை, கோ. ககர வரிசையில் வரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி கா, கு, கை, கோ. அடுத்தது, ஐகார எழுத்துக்களை குறிப்பிட்ட எழுத்துகளின் முன் எத்தனை புள்ளிகள் இட்டனர்? ஆன்சர் இரட்டை புள்ளி. ஐகார எழுத்துக்களை குறிப்பிட்ட எழுத்துகளின் முன் இரட்டை புள்ளி இட்டனர். அடுத்தது, பொறுத்துக. உயிர் வரிசை. ஆன்சர் 6. உயிர் வரிசையில் வரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிகள் 6. தா, பா, நா வரிசையில் வரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிகள் 5. சகர வரிசையில் வரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிகள் 4. யகர வரிசையில் வரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி 1. ஆன்சர் 2143. அடுத்தது, வீரமாமுனிவர் எழுத்து சீர்திருத்தத்தில் அல்லாத எழுத்து எது? ஆன்சர் கை. வீரமாமுனிவர் சீர்திருத்தம் செய்த எழுத்துகள் ஏ, ஓ, கே. அடுத்தது, 89, திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகமும் உள்ள ஊர்? ஆன்சர் திருச்சி. திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகமும் உள்ள ஊர் திருச்சி. அடுத்து, நாக்கின் முதற்பகுதி மேலன்னத்தில் ஒட்டும்போது பிறக்கும் எழுத்து? ஆன்சர் கா. நாக்கின் முதற்பகுதி மேலன்னத்தில் ஒட்டும்போது பிறக்கும் எழுத்து கா. அடுத்தது,
எழுத்துகளின் பிறப்பினை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? ஆன்சர் 2. எழுத்துகளின் பிறப்பினை 2 வகையாக பிரிக்கலாம். அடுத்தது வினை மரபியில் தவறானதை காண்க. ஆன்சர் பால் குடி என்பது தவறானது, பால் பருகு என்பது சரி. அடுத்தது பொறுத்துக. மெய்யொலி. மெய்யொலி என்பதன் ஆங்கிலச் சொல் கான்சோனன்ட். அகராதியியல் லெக்சிகோகிராஃபி. சித்திர எழுத்து பிக்டோகிராஃப். ஒலிபிறப்பியல் ஆர்டிகுலேட்டரி ஃபோனோட்டிக்ஸ். ஆன்சர் 1, 4, 2, 3. அடுத்தது சரியானதை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என புகழப்படுபவர் வாணிதாசன். அரங்கசாமி என்ற எத்திராசொலு என்பது இயற்பெயர். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழியை கற்றவர். செவாலியர் விருதை பிரெஞ்சு அரசு வழங்கியது. வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு பிரெஞ்சு அரசு. ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்தது சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வல்லைப்பாட்டு முழவு ஒலியை எழுப்புகிறது. சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வல்லைப்பாட்டு முழவு ஒலியை எழுப்புகிறது. அடுத்தது நாட்டில் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்கால புலவர்கள் எவ்வாறு பாடினர்? ஆன்சர் கும்மிப்பாட்டு. நாட்டில் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்கால புலவர்கள் கும்மிப்பாட்டில் பாடினர். அடுத்தது 97. ஏவல் வினைமுற்றில் பொருந்தாதது. ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும். ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். ஆன்சர் ஏதுமில்லை, அனைத்தும் சரி. அடுத்தது இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கப்படும் தினம் ஜூலை 28. இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை 28. அடுத்தது கரிகாலன் கல்லணையை கட்டினான் எவ்வகை தொடர்? ஆன்சர் செய்தித் தொடர். கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்பது செய்தித் தொடர். அடுத்து திருவுரை சருக்கம் எந்த நூலில் காணப்படுகிறது? ஆன்சர் நீலகேசி. திருவுரை சருக்கம் காணப்படும் நூல் நீலகேசி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் மாதிரி வினாத்தாள் 19 தான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.